அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்களுக்கு இன்றைக்கி நம்ம எந்த பற்றி அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காகவே மீண்டும் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய ரேஷன் கடை வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 6500 ப்ளஸ் வேகன்சி வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 6500 ப்ளஸ் வேகன்சியும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து விற்பனையாளருக்கு எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க, கட்டுநருக்கு எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 2 தகவலுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த விற்பனையாளருக்கு மினிமம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், அதே போல் கட்டுநருக்கும் சேல்ஸ் பேக்கருக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், அதற்கான தெளிவான அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக சம்பளம் பர் மந்த்துக்கு விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளவு, அதே மாதிரி ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்டிங்கும் மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, இதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட், ஓகேங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், ஸோ அதை பற்றின தெளிவான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நிறைய பேருக்கு இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு எப்போ நம்ம விண்ணப்பிக்கிறது, அதற்கான டேட் என்ன, எப்போ ஸ்டார்டிங் டேட் ஆகுது, எப்போ க்ளோசிங் ஆகுது, இதுதான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து இன்னமும் அரசு வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்னன்றதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் முன்னுரிமை யாருக்கு கொடுக்க போகிறாங்க, அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு சந்தேகமாகவே அப்ளை பண்ணும்போது இருக்கும் என்னென்னா, ஏற்கனவே போன வருஷம் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கல, நிறைய பேர் இந்த வேலையை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா, அதோட உண்மை நிலவரம் என்றதை பற்றியும் தெளிவாக நம்ம இந்த வீடியோலையே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் வீடியோஸ்லாம், அப்டேட் வீடியோஸ்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் பார்க்கலாங்க. இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. தமிழ்நாடு ரேஷன் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ளை ஆன்லைன்றதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ரேஷன் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ரேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ரேஷன் வேலைகளை பொறுத்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எதன் கீழே செயல்படுது அப்படின்னா, கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. அந்த கூட்டுறவுத்துறை கீழ் தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்போட ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும், ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கணுங்க. அதே மாதிரி ஜாபோட டைப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். பகுதி நேரமாகவோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ டெம்பரவரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததான் டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக நமக்கு 6500 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் கட்டுனருக்கு எவ்வளோ, பேக்கருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ இந்த மாவட்டத்துக்கு இவ்வளோ வேகன்சி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது எந்தெந்த மாவட்டமோ நீங்கள் அந்த மாவட்டத்தை நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கனாவே அந்த மாவட்டத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ்மேனுக்கு இவ்வளோ போஸ்டிங், பேக்கருக்கு இவ்வளோ போஸ்டிங்கிறத அங்கேயே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா?
அடுத்ததா விண்ணப்பிக்கிறது வந்து ஆன்லைன்ல பண்ணணுமா ஆஃப்லைன்ல பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிட்டத்தட்ட 2-3 வருஷமா வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்றதுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப்லைன் மெத்தட் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆனதுனால இப்போ வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ ஆன்லைன்லயே எல்லா மெத்தடுமே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து இந்த வெப்சைட்டுங்க. https://www.drbtnj.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான வெப்சைட் இருக்கும். அதை வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, எந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சின்ட்டு இதை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வரை எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் மாவட்டம் என்ன வேகன்சி இருக்குன்றது தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேகன்சியும், செங்கல்பட்டுக்கு 178 வேகன்சி, சென்னைக்கு 344 வேகன்சி, கோயம்புத்தூர் 233 வேகன்சி, கடலூர் 245 வேகன்சி, தர்மபுரி 98 வேகன்சி, திண்டுக்கல் 312 வேகன்சி, ஈரோடுக்கு 243 வேகன்சி, கள்ளக்குறிச்சி 116 வேகன்சி, காஞ்சிபுரம் 274 வேகன்சி, கன்னியாகுமரி 134 வேகன்சி, கரூருக்கு 90 வேகன்சி, கிருஷ்ணகிரிக்கு 146 வேகன்சி, மதுரை 163 வேகன்சி, நாகப்பட்டினம் 98 வேகன்சி, நாமக்கல் 200 வேகன்சி, நீலகிரிஸ்க்கு வந்து 67 வேகன்சி, பெரம்பலூர் 58 வேகன்சி, புதுக்கோட்டை 135 வேகன்சி, ராமநாதபுரம் 114 வேகன்சி, ராணிப்பேட்டைக்கு 118 வேகன்சி, சேலம்க்கு 276 வேகன்சி, சிவகங்கை மாவட்டத்துக்கு 103 வேகன்சி, அடுத்தது தென்காசிக்கு 83 வேகன்சி, தஞ்சாவூருக்கு 200 வேகன்சி, தேனி 85 வேகன்சி, தூத்துக்குடி 141 வேகன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேகன்சி, திருநெல்வேலி 98 வேகன்சி, திருப்பத்தூர் 75 வேகன்சி, திருப்பூருக்கு 240 வேகன்சி, திருவள்ளூர் 237 வேகன்சி, திருவண்ணாமலை 376 வேகன்சி, திருவாரூர் 182 வேகன்சி, வேலூருக்கு 168 வேகன்சி, விழுப்புரம் 244 வேகன்சி, விருதுநகர் 164 வேகன்சி, மயிலாடுதுறை 150 வேகன்சி, டோட்டலா நமக்கு 6500 பிளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுல நேரா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நேரமும் அப்ளை நவ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இந்த ரேஷன் வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ அப்போ இருந்து நீங்க விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சேல்ஸ்மேன் விற்பனையாளருக்கும் கொடுத்துருக்காங்க, கட்டுனர் 2 போஸ்டிங்கும் சேர்த்து தான் இந்த 2 போஸ்டிங்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேக்கருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேல வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலுமே விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள் தான். மினிமம் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இருந்தாலே போதுமானதுங்க. அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாம் 18 வயசுல இருந்து 50-55 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாங்க. டிஸ்ட்ரிபியூட்ஸ் விண்டோஸ் ஆல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 50-55 கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓசி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்க்கு 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசி பிடபிள்யூல வரவங்களுக்கு 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு வந்து 150 ரூபா ஃபீஸும், பேக்கருக்கு 100 ரூபா ஃபீஸும் சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏ, பிடபிள்யூ இந்த கேட்டகரியில வரீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க. டைரெக்டாக உங்களை வந்து உங்கள் 10வது மற்றும் 12வது மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட்டு போட்டு உங்களை வந்து இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுவாங்க. நேர்காணல் நீங்கள் எடுக்கிற மார்க்கையும் உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு பாதி மார்க் போட்டு அதில் செலக்ட் ஆகிறவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நீங்கள் வேலை வாங்கிக்கலாம். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஷன் வேலையை வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்கன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 50-50 தாங்க. 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்து வாங்குறது உண்மைதான், மீதி 50% நேர்காணல் மூலியமா இருக்கிறதும் உண்மைதாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் மறக்காம பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலை கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.